வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ். தேமுதிக கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக புதிய பொறுப்பாளராக ஜெகநாதனை நியமித்து கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் டி ஜெகநாதன் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக இன்று முதல் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். இவருக்கு மாவட்டம், நகரம், ஒன்றியம், பேரூர், ஊராட்சி, கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளித்து தங்கள் மாவட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாபெரும் வளர்ச்சியடைய சிறப்புடன் செயல்பட அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாய கடன்களுக்காக வங்கிகள் மேற்கொள்ளும் ஜப்தி நடவடிக்கையை கண்டித்து தமிழகம் முழுவதும் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறவுள்ள விவசாய சங்கங்களின் ரயில் மறியல் போராட்டத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்றும், ஆனால் அனைவருக்கும் உணவு படைக்கும் உழவனின் நிலை தமிழகத்தில் பரிதாபத்திற்குரியதாக மாறியுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. அடைமழையாலும் கடும் வறட்சியாலும் விவசாயிகள் தொடர்ந்து பாதித்து வருவதாக கூறியுள்ள அவர், அதன் விளைவாக கடனை திருப்பிச் செலுத்த இயலாமல் விவசாயிகள் தவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் கொடுத்த கடனுக்காக கூட்டுறவு மற்றும் தேசிய வங்கிகள் விவசாயிகளிடம் ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபடுவதாலும், அவர்களின் தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படும் வகையில் நெருக்குதல் கொடுப்பதாலும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். ஆகவே ஜப்தி நடவடிக்கைகளையும் நெருக்குதல் கொடுப்பதையும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் எங்கும் வருகின்ற 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள ரயில் மறியல் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியுள்ள கேப்டன், விவசாயிகளின் நலனுக்காக தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவரவர் இடங்களில் நடைபெறும் ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி கட்சித் தலைவர்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை கழகத்தில் இன்று சந்தித்து பேசினர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை இன்று சந்தித்து பேசினார். சட்டப்பேரவை தேர்தலில் அடுத்த கட்ட பணி, பிரச்சார பயணம் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கான தேதி உள்ளிட்டவை குறித்து கேப்டனுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. இந்த சந்திப்பின் போது தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை விவசாய சங்க நிர்வாகிகள் சந்தித்து தங்களது போராட்டத்திற்கு ஆதரவு கோரினர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் தெய்வசிகாமணி, பொதுச் செயலாளர் ராமகவுண்டர் மற்றும் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். அப்போது தமிழகத்தில் புதிய ஆட்சி அமையும் வரை ஜப்தி நடவடிக்கைகளை வங்கிகள் கைவிடக் கோரி வரும் 5ஆம் தேதி மாநிலம் முழுவதும் நடைபெறும் ரயில் மறியல் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்திடம் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் தேமுதிக கலை இலக்கிய அணி சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் மக்கள் நலனுக்காக செய்யக்கூடிய திட்டங்கள் குறித்து கடந்த 25ஆம் தேதி முதல் நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். திமுக மற்றும் அதிமுக அரசுகளின் அவலங்களை மக்களிடம் எடுத்துரைத்து வரும் அவர், சிறுதாவூர் பங்களாவுக்கு கண்டெய்னர் லாரிகள் பணம் கொண்டு சென்றது தொடர்பாக புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி பிரமிக்கத்தக்க வெற்றி பெற்று கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராவது உறுதி என்று அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ உறுதியுடன் கூறியுள்ளார்.
சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்தித்து பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாநாடு ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அன்றைய தினம் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் என்றார். மேலும் அதிமுக அமைச்சர்கள் ஊழல் செய்து கொள்ளையடித்து வைத்துள்ள சொத்துக்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மதுரை மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் சட்டத்தை தவறாக பயன்படுத்திய குற்றத்திற்காக நீதிபதிகள் 2 பேர் மீது கடும் நடவடிக்கை பாய்ந்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் கிரானைட் முறைகேடு வழக்கில் சிக்கிய தொழிலதிபர் பழனிசாமி மீதான குற்றச்சாட்டை தள்ளுபடி செய்து மாஜிஸ்ட்ரேட் மகேந்திர பூபதி உத்தரவிட்டார். இது நீதித்துறைக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனை அடுத்து நீதிபதிகள் குழு விசாரித்து நீதிபதி மகேந்திர பூபதியை இன்று சஸ்பெண்ட் செய்தது. இதேபோல் தருமபுரி மாவட்டத்தில் கிட்னி மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட டாக்டர் கணேசன் என்பவருக்கு அவசரமாக ஜாமீன் வழங்கிய மாவட்ட செஷன்ஸ் நீதிபதி அன்புராஜ் என்பவரும் இன்று பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் மேலவாடா கிராமத்தில் ரோந்து பணியின் போது கன்னிவெடி தாக்குதலில் வீரமரணம் அடைந்த சிஆர்பிஎஃப் வீரர் விஜயராஜின் உடல் 21 குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. சிஆர்பிஎஃப் வீரர்களின் வாகனம் சாலையோரம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடியை தீவிரவாதிகள் வெடிக்க செய்தனர். இந்த கொடூர விபத்தில் சென்னையை சேர்ந்த விஜயராஜ் உள்ளிட்ட 7 வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்த விஜயராஜின் உடல் விமானம் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருந்து சென்னை கொண்டுவரப்பட்டது. இதனை அடுத்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட விஜயராஜின் உடல் 21 குண்டுகள் முழங்க மத்திய மாநில அரசு மரியாதையுடன் சென்னை அம்பத்தூரில் தகனம் செய்யப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டுவர முடியும் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் ஆட்சியில் மாறி மாறி ஆட்சி செய்த அதிமுக, திமுக கட்சிகள் ஊழல் கட்சிகள் என்று புகார் தெரிவித்தார். திராவிட கட்சிகள் தமிழகத்தில் மது பழக்கத்தை ஊக்குவிப்பதாகவும் அவர் அப்போது குற்றம் சாட்டினார். பீகார் மாநிலத்தில் இன்று முதல் மது விலக்கு நடைமுறைக்கு வந்துள்ளது. சாராயம் காய்ச்சினால் தூக்கு தண்டனை விதிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எச்சரித்துள்ளார். சுமார் 10 கோடி மக்கள் தொகை கொண்ட பீகாரில் கடந்த 10 ஆண்டுகளாக அரசே 6000க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை நடத்தி வந்தது. கடந்த ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலின் போது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று நிதிஷ்குமார் அளித்த வாக்குறுதிப்படி மதுவிலக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சுங்க கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் சுங்க கட்டணம் செலுத்தி வருவோருக்கு அபராதம் விதிப்பது போல் ஆண்டுக்கு 15% கட்டண உயர்வு செய்துள்ளது அநியாயமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இம்மாதம் 4ஆம் தேதி காஷ்மீர் மாநில முதல் பெண் முதலமைச்சராக மெஹபூபா பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரில் பிடிபி, பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆட்சி மீண்டும் அமைய உள்ளது. இது தொடர்பாக பிடிபி கட்சியின் மெஹபூபா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். கடந்த வாரம் ஆட்சி அமைக்க ஆளுநர் ஓராவிடம் உரிமை கோரினார். நாமக்கல் அருகே பெண் குழந்தைகளை கடத்த முயன்ற 2 பேரை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள ஆலாம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் வெளியே நின்று கொண்டிருந்த 2 பெண் குழந்தைகளை இளைஞர்கள் 2 கடத்த முயன்றுள்ளனர். இதனை கண்ட பொதுமக்கள் அவர்களை துரத்தி பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். +2 பொதுத் தேர்வுகள் இன்றுடன் நிறைவடைந்தன. தமிழகம் மற்றும் புதுவையில் மார்ச் 4ஆம் தேதி தொடங்கிய தேர்வுகள் இயற்பியல், பொருளாதார பாடத் தேர்வுகளுடன் நிறைவடைந்தது. மொழி பாடங்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முக்கிய பாடங்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மே முதல் வாரத்தில் +2 தேர்வு முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்த மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு லாட்டரியில் 65 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை விழுந்துள்ளது அவரது வாழ்க்கையையே புரட்டி போட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தை சேர்ந்த பொன்னையா என்பவருக்கு கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு விபத்து ஒன்றில் கால் முறிந்ததாக கூறப்படுகிறது. 2 கால்களையும் இழந்த அவர் தனது குடும்பத்தை காப்பாற்ற
கேரளா தமிழக எல்லையான மார்த்தாண்டம் களியக்காவலை பகுதியில் பிச்சை எடுத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. மக்கள் அதிகார அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி திருச்சியில் மக்கள் அதிகார அமைப்பின் சார்பில் மது ஒழிப்பு சிறப்பு மாநாட்டில் பங்கேற்ற மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்த 6 பேர் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர்களின் மீதான வழக்கை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள வைகோ, ஆட்சியின் அஸ்தமன நேரத்தில் கூட மதுவுக்கு எதிராக போராடுவோர் மீது ஜெயலலிதா அடக்குமுறையை ஏவுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தாஜ்மஹாலை சுற்றி பார்ப்பதற்கான நுழைவுக் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. தாஜ்மஹாலுக்கு வரும் இந்தியர்கள் நுழைவுக் கட்டணமாக 40 ரூபாய் செலுத்த வேண்டும். இது முன்னதாக 20 இருந்தது. அதேபோல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நுழைவுக் கட்டணமாக 1000 செலுத்த வேண்டும். இந்த தொகை முன்னதாக 750 இருந்தது. உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை சுற்றி பார்க்க சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவது குறிப்பிடத்தக்கது. சேலம் அரசு தொழிற்பேட்டை கட்டிடத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் குடோனுக்கு உளவுத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை தீயிட்டு அழித்தனர். மேலும் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்டு சிறு சிறு பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனைக்காக தயார் நிலையில் இருந்த டீ தூள் உள்ளிட்டவைகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னையில் மாநகர பேருந்து தடுப்பு சுவரில் மோதியதில் பயணிகள் 10 பேர் காயமடைந்தனர். கண்ணகி நகரில் இருந்து பிராட்வே நோக்கி சென்ற 102 பேருந்து ரிசர்வ் வங்கி எதிரே உள்ள சுரங்கப் பாதையில் செல்லும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து தடுப்பு சுவரில் மோதியதில் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். தலைமைச் செயலகம் அருகே நடைபெற்ற விபத்தினால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். சதுரகிரி சித்தர் நாகானந்த சுவாமிகளின் சிறப்பு. திருவாரூர் அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள சன்னாநல்லூர் சோதனைச் சாவடியில் நடைபெற்ற வாகன சோதனையில் மயிலாடுதுறையில் இருந்து வந்த காரில் உரிய ஆவணம் இல்லாமல் 50 லட்சம் ரூபாய் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மதுரையில் பட்டப்பகலில் ரவுடி ஒருவன் ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த அட்டாக் நாகராஜன் என்ற ரவுடியை 5 பேர் கொண்ட கும்பல் வழிமறைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் சம்பவ இடத்திலேயே அவன் பரிதாபமாக உயிரிழந்தான். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு தப்பியோடிய கொலைவாளிகளை தேடி வருகின்றனர். தேர்தல் விதிமுறைகளை காரணம் காட்டி திருவண்ணாமலையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகளை தேக்கி வைத்துள்ளதால் உரிய விலை கிடைப்பதில்லை என்று கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யக்கோரி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் மெழுகுவத்தை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அருகே உள்ள தனியார் பள்ளி வாகனம் கேசாவரம் எனும் இடம் அருகே சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. பொள்ளாச்சி அருகே உள்ள நெகமம் பகுதியில் உள்ள இறைச்சி கடைக்குள் லாரி புகுந்ததில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வேலூர் மாவட்டம் கன்னிகாபுரத்தில் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் கல்லூரி பேராசிரியை ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி மணிசேகர் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தேயிலை தோட்ட தொழிலாளியான இவர் தனது நண்பருடன் நடந்து சென்றபோது சாலை ஓரத்தில் இருந்த காட்டு யானை இருவரையும் துரத்தியுள்ளது. அப்போது மணிசேகரை காட்டு யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் மற்றொருவரையும் யானை துரத்தியுள்ளது. அப்போது அங்கிருந்த மக்கள் சத்தம் எழுப்பியதைத் தொடர்ந்து யானை காட்டுப்பகுதிக்குள் சென்றுவிட்டது.
நாகர்கோவிலில் பிரபல செல்போன் திருடனை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த போது புகாரை வாங்க மறுத்து போலீசார் அவர்களை அலைக்கழித்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராஜா என்பவர் செல்போன் கடையில் செல்போன் விற்பனைக்காக வந்த நபர் மீது சந்தேகமடைந்த அந்த கடையின் உரிமையாளரை மர்ம நபர் தாக்கிவிட்டு தப்ப முயற்சித்துள்ளார். இதனை அடுத்த பகுதி பொதுமக்கள் அவரை விரட்டி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்க சென்றபோது காவல்துறையினர் அந்த புகாரை வாங்க மறுத்துள்ளனர். திருச்சியில் உள்ள வங்கியின் வாடிக்கையாளர்கள் வாக்களிக்க வலியுறுத்தி வாட்ஸ்அப் மூலம் பிரச்சாரம் செய்யும் திட்டத்தை ஆட்சியர் இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு வாக்களிப்பின் அவசியத்தை எடுத்துரைக்கும் வகையில் வாட்ஸ்அப் மூலம் பிரச்சாரம் செய்யப்பட உள்ளது. இந்த விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் சர்வகராஜ், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்து சென்ற 1,69,550 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் பறக்கும் படையினர் குளித்தலை மருதூர் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அவ்வழியே வந்த வேனில் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு சென்ற பணம் பறிமுதல் செய்து குளித்தலை தாசில்தாரிடம் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர். கொளப்பள்ளி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் ஆட்டோ ஸ்டாண்ட் பஜார் பகுதியில் இயங்கி வருவதால் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளதாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள காவல் ஆய்வாளர் ஆட்டோ ஸ்டாண்டை பஜாருக்கு வெளியே மாற்றியதால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அடுத்த இனாம் காரியந்தல் பகுதியில் கோடை வெப்பத்தால் தண்ணீர் தேடி வந்து கிணற்றில் விழுந்த புள்ளிமான் பத்திரமாக மீட்கப்பட்டது. கோடை வெப்பம் கடுமையாக வாட்டி வரும் நிலையில் விலங்குகளுக்கு காட்டுப் பகுதியில் தண்ணீர் தொட்டி அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தேர்தல் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை மற்றும் வாக்காளர் சேவை மையங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். கூட்டத்தில் புகார் அளிப்பவர்களின் செல்போன் எண்ணை குறிப்பிட வேண்டும், புகார் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை குறிப்பிட வேண்டும் ஆகியவை குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அரியலூர் அருகே தனியார் பஞ்சு மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 கோடி மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. அரியலூர் அருகே உள்ள பொய்யூர் கிராமத்தில் உள்ள தனியார் பஞ்சு அரவை மில்லில் இன்று அதிகாலை 2 மணியளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று 3 மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 2 பெண் தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளரின் மகன் ஆகியோர் காயமடைந்தனர். அரக்கோணத்தில் வீட்டில் மர்மமான முறையில் ஆண் ஒருவர் இறந்து கிடந்ததால் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள பண்டிட் ஜவஹர்லால் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் உடலில் காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இவர் யார் என்பது குறித்தும் அடைக்கலம் தேடி வரும்போது இறந்தாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் திடீர் சோதனை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சட்டமன்ற தேர்தலையொட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளிலும் தலா 3 பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டு வாகன சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக குருவாயூர் விரைவு ரயில் மற்றும் பல்லவன் ரயில்களில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இரட்டை இலை சின்னம் பொறித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த குடிநீர் பாட்டில்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளது. இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் இரட்டை இலை சின்னம் பொறிக்கப்பட்டு குடிநீர் பாட்டில்களை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அதனை கண்ட திமுகவினர் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சர் பதவியில் அமர வைப்பது தொடர்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேமுதிகவினர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வடசென்னை மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள நல்லதம்பி எம்எல்ஏ கலந்து கொண்டார். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தளபதி, மதிவாணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட கோவிலம்பாக்கத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
செங்கல்பட்டு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பூத் கமிட்டிகளை அமைப்பது, வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பது என முடிவு செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அய்யனார்புரத்தில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி கட்சியினரின் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. தேவக்கோட்டை அருகே தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள கோட்டூர் கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவின் போது இருதரப்பு மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஐயப்பன் உட்பட 4 பேர் கத்தியை காட்டி ஜாதி பெயரை சொல்லி திட்டியதால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கிய மீனபரணி தூக்க திருவிழா தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் வருடந்தோறும் நடைபெறும் குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சி வழிபாடு இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்றதாக அமைந்து வருகிறது. இந்நிலையில் மீனபரணி தூக்க திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். கீழ் வெண்மணி ஓய்வூதிய திட்டம். பெரம்பலூரில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு செய்ய வலியுறுத்தி தனியார் மகளிர் கல்லூரி சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடந்த 6 நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் சிறப்பு முகாம் நடைபெற்றன. அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100% வாக்களிக்க வேண்டும், ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் பேரணியாக சென்றனர். தஞ்சாவூர் தலைமை அலுவலகத்தில் புதிய ஏடிஎம் மைய இயந்திரத்தை கோட்ட கண்காணிப்பாளர் கண்ணன் திறந்து வைத்தார். இந்தியா முழுவதும் 1000 ஏடிஎம் மையங்களும் 1,30,000 மைக்ரோ ஏடிஎம் மையங்களும் திறப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி தஞ்சாவூரில் 15,000 வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் புதிய ஏடிஎம் மையம் திறந்து வைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கீரனூரில் வீட்டு முகவரியை மாற்ற 13,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பேரூராட்சி இளநிலை உதவியாளர் கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். காளிமுத்து என்பவரிடம் பேரூராட்சி இளநிலை உதவியாளர் வேலுச்சாமி என்பவர் 13,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை காளிமுத்துவிடம் கொடுக்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வேலுச்சாமியை கையும் களவுமாக கைது செய்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் லாரியுடன் 1500 கடத்தல் மது பாட்டில்கள் விற்பனைக்கு வந்தபோது போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது வேகமாக வந்த மினி லாரியை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது 32 பெட்டிகளில் 1500 மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள கீரம்பூர் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டப் பணிகளை முறையாக வழங்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தங்கள் பகுதியிலேயே வேலை செய்ய அதிக இடங்கள் இருக்கும் நிலையில் 4 கிலோமீட்டர் தூரம் சென்று பணி செய்ய உள்ளதால் தொழிலாளர்கள் துறையூர் செங்காட்டுப்பட்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு விலங்குகளால் தொடர்ந்து தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து தேமுதிக மக்கள் நல கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். இதுவரை காட்டு விலங்குகளால் தாக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் உடனடியாக இதனை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள பாரதிதாசன் கலை கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்க தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த தேர்தல் அதிகாரி சுந்தர வடிவேலு, பதிவான வாக்குகளை பாதுகாப்பாக வைத்தல், வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளுதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே மீனவர் ஒருவர் ரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடுவாய் மீனவ கிராமத்தை சேர்ந்த ரகுமணி என்பவர் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் அவரை தேடினர்.
அப்போது அருகில் உள்ள கட்டிடத்தில் மர்மமான முறையில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் இருவேறு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்துகளில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த அய்யனாபுரம் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவரின் வீட்டின் அருகில் உள்ள வைக்கோல் போரில் பற்றிய தீ விபத்தில் வீட்டில் இருந்த ஃபேன், மிக்சி உள்ளிட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இதேபோல் அரியலூர் மாவட்டம் செந்துறையை அடுத்த நக்கம்பாடி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவரின் ஹோட்டலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகர்கோவில் ரயில் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறி பணியை புறக்கணித்து அவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். குஜராத் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் 59 பேரை பாகிஸ்தான் கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். குஜராத் அருகே உள்ள சர்க்ரி கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 59 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பாகிஸ்தான் கடற்படை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களின் 10 படகுகளையும் கராச்சி நகர போலீசாரிடம் பாகிஸ்தான் கடற்படையினர் ஒப்படைத்தனர். வடகொரியாவின் சாண்டாக் நகரில் இருந்து சக்தி வாய்ந்த ஏவுகணையை அந்நாடு சோதித்துள்ளது. இந்த ஏவுகணை 1300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை எளிதில் தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. ஹைட்ரஜன் குண்டு மற்றும் அணு ஆயுதங்களையும் நீண்ட தூரம் சுமந்து சென்று தாக்கும் ஏவுகணைகளையும் வடகொரியா அடிக்கடி பரிசோதித்து வருகிறது. இதற்கு அமெரிக்கா, ஜப்பான் நாடுகள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வடகொரியா மீது பொருளாதார தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.